ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 4 எபிசோட் 4 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து தேங் லீ கூட வந்து சண்டை போட்டிருக்கான். அவன் நம்ம ஹீரோ வந்து ஏப் ஃபார்மில் வந்து அவன் கூட வந்து சண்டை போட்டுட்ருக்கான். நான் இன்றைக்கி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஷேடோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் வந்து ஈஸியாகவே தடுத்துறான். நம்ம ஹீரோட பவரை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் விட்டுன்னு அந்த இடமே ஃபுல்லாமே அதிருது. குயின் ஷோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இவன் ரொம்பவே வந்து டேலண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்லியும் வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் உங்களுக்கு எதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லி அந்த எண்டர் ஹோ வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம இவனை சும்மாவே விடக்கூடாது, உடனே வந்து ஃபார்மேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் உடனே வந்து ஒரு பெரிய ஃபார்மேஷனை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்கே குயோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபார்மேஷன், இதெல்லாம் நிறைய எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மேஷனை பார்த்து அங்கே இருக்கிற கூட்டத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபார்மேஷனை தடுத்துட்டு இருக்கான். ஹெவன்லி ட்ராகன் ஸ்பீரை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக்லாம் வந்து தடுத்துட்டு இருக்கான். எனக்கு ரொம்பவே நல்லா டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொய்யோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் இவனை சும்மாவே விடக்கூடாது, பெரிய ஃபார்மேஷனை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி தேங்லி வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவும் வந்து அவனோட தண்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். இதனால் ஒரு பெரிய பிளாஸ்டே வந்து ஏற்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷோதோவும் ஷோயனும் வந்து உள்ளே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்து தேடி பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லையே, இப்போ வந்து அது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் சீக்கிரம் வழி வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே உள்ளே போய் பார்க்கலாம், இங்கே நிறையா ரூம்ஸ்லாம் இருக்குது, சீக்கிரமாக போய் தேடு அப்படின்னு சொல்லி ஷோதோ கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி எல்லோரும் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. சீக்கிரமாக நான் இங்கேருந்து வெளியே போக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஷோதோ வந்து ஷோயன் கிட்ட வந்து சொல்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபார்மேஷனே வந்து தூக்கடிச்சிடுறான். அப்போ திடீர்னு வந்து ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வழியாக வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோயன்ட்டையும் வந்து கேட்குறாங்க. அப்போது திடீர்னு மேலே ஒருத்தன் பறந்து வந்து கீழே குதிக்கிறான். நம்ம ஹீரோ இவனே பார்த்துட்டு இவன் யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் ஆஃப் ஸ்டெப் கிரியேஷன் லெவலில் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தேங்லி வந்து அங்கிள் ஜாங் இவன் வந்து நம்ம யோன் பப்பட் கிளானுக்கு வந்து ரொம்பவே வந்து தொந்தரவாக இருக்கான். அதுவும் இல்லாமல் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, இவன் வந்து என் பையனை வரை கொண்டுட்டான், என்னால் எதுவுமே பண்ண முடியல, இவன்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து ஜான் என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்குமே யூஸ் இல்லை, உன்னோட பவர்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவனோட எல்லோரும் ஹூவோட பவரை வந்து ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டான். உன்னோட பவருக்காக வந்து நீங்கள் மற்றவங்க உன்னோட கிளானை சேர்ந்தவங்களே வந்து நீ கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே குய்யோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானவன், போரில் வந்து இவன் எல்லாத்தையுமே வந்து ஈவே இறக்கம் பார்க்காம எல்லாத்தையுமே கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான், இனியோட உன் லக்கு எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து இவனோட லின்யானை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவனும் வந்து ஆஃப் ஸ்டெப் கிரியேஷன் லெவலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இவன் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். ஷோதோ வந்து சொல்கிறான், இவன் உன்னோட விட ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான், நீ சீக்கிரமாக தப்பிச்சு போக பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனோட யோன் ஷோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணுறான். அப்புறம் டெவில் பாலம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் ரொம்பவே இப்போ வந்து பவர்ஃபுல்லாக எல்லா அட்டாக்குமே வந்து ஈஸியாக வந்து எடுக்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்து டீமன் ஏப் ஃபார்முக்கு வந்து மாறி நம்ம அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். டீமன் ஏப் ஃபார்மில் வந்து நம்ம ஹீரோட பாடி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனால் நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட வந்து ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். மீன்ஸ் குய் வந்து இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டான் போலக்கு, ஆஃப் ஸ்டெப் கிரியேஷன் லெவலுக்கு வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி. ஆனால் குயோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை, அவனோட டீமன் ஃபார்மில் வந்து அவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான், அதனால தான் வந்து அவனால் தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னு. ஆனால் வந்து இந்த அட்டாக்கை வந்து அவனால் ரொம்ப நாளாக வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அவனோட பவர் வந்து ரொம்பவே வந்து வீக் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஜாங்குன்றனா மேலே அவனுக்கு மேலே வந்து வேகமாக வந்து அடித்து கீழே தள்ளிடுறான். இனியோட உன் கதையெல்லாம் முடிஞ்சு, உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் ஃபுல்லாத்தையுமே என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே குயோட அப்பா வந்து அவ்வளோதான், அவனோட கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. குய் வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக இதை ட்ரை பண்ணுங்கள், அவன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்போ பின்னாடி பார்த்தா திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபயரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். உங்ககிட்ட ஸ்பிரிச்சுவல் ஃபயர்லாம் இருக்கான், அதுவும் இவ்வளோ சின்ன வயசில், இது ரொம்பவே நீ ரொம்ப டேலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அட்டாக்னால உன்னால் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஹெவன்லி எம்பரர் ஃபிங்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். இவன் ஜாங் இதை பார்த்தோன்னே வந்து இந்த அட்டாக்கா, இது எப்படி உங்களுக்கு நல்லா செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆச்சரியமாக பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து அவனை ஹெவன்லி எம்பரர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் அவனால் தடுக்கவே முடியல. அந்த அட்டாக் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடமே ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. நம்ம ஹீரோ வந்து அந்த ஜாங்கி வந்து தோற்கடிச்சிட்டான். இங்கே குயோட அப்பா வந்து இவனுக்கு ரொம்பவே டேலண்டாக இருக்கான். இந்த குயின் பப்பாட் டெக்டிக்கு வந்து இவன் ரொம்பவே வந்து பதிலடி திருப்பி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து தேங்க்லிக்கிட்ட வந்து சொல்லி, நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணும், நம்ம கொஞ்சம் நடந்துகிட்டே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறான்.
இங்கே வந்து ஜாங் என்றானா இப்போ தான் கீழே வந்து எந்திரிக்கிறான். ஏய் அவனை விட்டுட்டு போயிரு, ஒழுங்கு மரியாதை அவனை விட்டுட்டு போயிரு. இன்னும் போட்டி முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து அடுத்த டைம் நம்ம போட்டிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போகிறான். மிஸ் குயியோட அப்பா வந்து அவன் ரொம்பவே வந்து ஆசமாக இருக்கான், அப்படி ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அவன் வந்து எதுக்காக என்னை வந்து கடத்தி வந்திருக்கேன், என்னை விட்டுரு, அதுக்கு பதிலாக வந்து நான் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ஏன் 3 வயசு பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை ஒழுங்காக விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஒரு காரியமாகணும், நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட பொய் சொல்ல முடியாது, ஏதாவது பொய் சொல்லினா என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபயரை யூஸ் பண்ணி உன்னோட மென்டலை வந்து நான் அட்டாக் பண்ணுவேன், ஸ்ட்ரென்த்தை வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேங்லி வந்து வலி தாங்க முடியாமல் வந்து என்னை விட்டுரு, உங்ககிட்ட நான் எல்லாமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நாளைக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ஏஷியன் ட்ரஸ்ட்டோட சீலை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்காக நிறைய விதமான எல்டர்ஸை வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இதை பார்த்தோன்னே, ஓ உங்ககிட்ட இருக்க அந்த நைக்ரேட் ஸ்க்ரோலை வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவா நீ ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தேங்லியோட அப்பா வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஜான் வந்து சொல்கிறான், என்னை மன்னிச்சுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால் எங்கள் மாஸ்டரை வந்து காப்பாற்றவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக வேறு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ தேங்லியோட அப்பா வந்து சொல்கிறாங்க, அவன் இதுக்காகலாம் வந்து உங்களை ஃபைட் பண்ணியிருக்க மாட்டான், அவனுக்கு ஏதோ வேறு ஏதோ விஷயம் இருக்குது, நீங்கள் நம்ம செக்டர் சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீமன் கிளானுக்கும் வந்து அந்த மாதிரி அந்த ஏஷியன் ஷீலை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. நம்ம உடனே போய் யுன்கோ கிளானை போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த தேங்லைட்டேருந்து எடுத்த 9 கிரேட் ஸ்கோலை யூஸ் பண்ணி வந்து அதில் வந்து நிறைய ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து ஸ்பீடாக வந்து போகிறான். இந்த டெக்னிக்கை பார்த்து நம்ம ஹீரோக்கே வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. தேங்லைக்கிட்ட வந்து எனக்கு ரொம்பவே நன்றி இந்த கிஃப்ட்டை எனக்கு கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வழியாக வந்து போஸ்ட் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.